மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இயேசுவை பற்றி, தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு திரளான ஜனங்களை கண்டு என்ன செய்தார்? மனதுருகினார். மனதுருகினார் என்பதும் தேவன் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார் என்பது ஒன்றுதான். ஏன்னா இயேசுவே தேவன், தேவன் மாறாதவர். மல்கியா 3:6 சொல்றாரு, கர்த்தர் நான் மாறாதவர். எபிரேயர் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கும் கூட தேவன் உங்கள் மேல் மனதுருக்கம் நிறைந்தவராகவே இருக்கிறார். அவருடைய மனதுருக்கம் உங்க வியாதிகளை குணமாக்குவதற்கு போதுமானதற்கும் அதிகமாக இருக்கிறது. உங்கள் வியாதி எவ்வளவு குரூரமானது என்று சிந்திப்பதை விட்டுவிட்டு தேவனுடைய மனதுருக்கம் எவ்வளவு போதுமானது என்பதை சிந்தியுங்கள். அதற்கேற்றாற்போல் பேசுங்க. ஒருவேளை வியாதி கடுமையாக கூட இருக்கலாம், ஆனால் அதை பற்றி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கவலைப்படுறதுனால, அதை பற்றி கவலைப்படுறதுனால எந்த பயனும் இல்லை. அதை குறித்து கண்ணீர் விடுறதுனால எந்த பயனும் இல்லை. கண்ணீர் என்பது ஆவிக்குரிய ஆயுதம் கிடையாதுங்க. தேவனை பாருங்கள், இயேசுவை பாருங்கள். வியாதியாய் இருந்த ஒவ்வொருவரையும் கண்டு மனதுருகிறார். இன்றைக்கு வியாதியிலே போராடி கொண்டிருக்கிற, மரண படுக்கையில் இருக்கிற உங்கள் மீது இயேசு கிறிஸ்து மனதுருகி தம் கையை நீட்டி, தம் கரங்களில் இருக்கிற ஆணி பாய்ந்த அந்த தழும்புகளாலே, அந்த காயங்களாலே உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை, உங்கள் எலும்புகளை, நரம்புகளில், இரத்த மண்டலங்களில் இருக்கிற வியாதிகளை நீக்கி அற்புதமான சுகத்தை தரும்படி உங்கள் மேல் மனதுருகிறார். உங்கள் மேல் மனதுருகி அவர் உங்கள் வியாதியை சுகமாக்கி உங்கள் மத்தியிலே தேவன் தம்முடைய எல்ஷடாய் வல்லமை நிரூபிப்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு உங்களுக்காக சிலுவையிலே பலியாகி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து விட்டார். எல்ஷடாய் இயேசு கிறிஸ்து.